என்ற முகமூடிக்கு பின்னால் சமஸ்கிருதத்தின் முகம். திமுக தொண்டர்களுக்கு எழுதிய 3வது கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். விரும்பும் மொழியை யாரும் படிக்கலாம் என விஜய் பேச்சு. வேறு மொழியை வலுக்கட்டாயமாக எப்படி திணிக்கலாம் என்றும் மத்திய அரசுக்கு கேள்வி. கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் எல்கேஜி யுகேஜி மாணவர்கள் போல் அடித்துக் கொண்டு நாடகமாடுவதாக விஜய் குற்றச்சாட்டு. திமுக மற்றும் பாஜக அரசின் செயல் வெரி ராங் ப்ரோ என்றும் பேச்சு. அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா, மக்கள் நம்பணுமா? What bro? It's very wrong bro. மொழி விவகாரத்தில் பாஜகவுடன் நாடகம் என்ற குற்றச்சாட்டிற்கு திமுகவின் TKS இளங்கோவன் மறுப்பு. அறியாமையில் விஜய் பேசுவதாக குற்றச்சாட்டு. மொழி விஷயத்தில் பாஜக விஜய் நடத்தும் பள்ளியில் 3 மொழி கற்பிக்கப்படும் போது தாவைக்க தொண்டர்கள் மட்டும் 2 மொழியை கற்க வேண்டுமா? வாட் ப்ரோ என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் நேரடியா பேச விரும்புறேன். வாட் ப்ரோ, பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. என்ன ப்ரோ, நீங்களே அப்படி பண்ணலாமா? நீங்க ஸ்கூல் நடத்துறீங்க, CBSE ஸ்கூல், ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க. என்ன ப்ரோ, உங்க வீட்டுல குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க ப்ரோ, தப்பில்லை. ஆனா உங்க தொண்டர்கள் 2 மொழி தான் படிக்கணும் நீங்க சொல்றது நியாயமா ப்ரோ? தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் ஒரு மக்களவை தொகுதி கூட குறையாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. தவறான தகவல்களை மக்களிடம் திமுக அரசு பரப்பி வருவதாகவும் கண்டனம். श्रीमान स्टालिन जी, मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा. புரோரேட்டா முறையில் மக்களவை தொகுதி மறுவரையறை நடைபெறும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. புதிய நாடாளுமன்றத்தின் இருக்கைகள் எண்ணிக்கை 848ஆக அதிகரிக்கப்பட்டது ஏன் என திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா கேள்வி. ராமநாதபுரம் முதல் குமரி வரை ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு டெண்டர் கோரியது மத்திய எரிசக்தி இயக்குநரகம். மீன்வளம் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேதனை. நெல்லை பாளையங்கோட்டை பகுதிகளில் மிதமான மழை. கோவில்பட்டியில் மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரியில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு முழுவதும் சிவன் கோயில்களில் மகா சிவராத்திரி உற்சாக கொண்டாட்டம். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மனமுருகி ஈசனை வழிபட்ட பக்தர்கள். கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி கொண்டாட்டம் கோலாகலம். ஆடல் பாடல்களுடன் விடிய விடிய களை கட்டிய இன்னிசை விருந்து.
மீதான திருமண மோசடி புகார் தொடர்பாக பெங்களூருவில் நடிகை விஜயலட்சுமியிடம் தமிழக போலீசார் விசாரணை. வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று நடைபெறும் விசாரணைக்கு சீமான் ஆஜராக மாட்டார் என தகவல். தெலங்கானா சுரங்க விபத்து மீட்பு பணிகள் 2 நாட்களில் நிறைவடையும். மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் உத்தம ரெட்டி நம்பிக்கை. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் 45 நாட்களாக களைகட்டிய மகா கும்பமேளா நிறைவு. 66 கோடிக்கும் அதிகமானோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு. 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு மொழியை கட்டாயமாக்கிய தெலுங்கானா அரசு. பஞ்சாபி மொழியில் தேர்ச்சி பெறாவிட்டால் 10ஆம் வகுப்பு சான்றிதழ் கிடைக்காது என பஞ்சாப் அரசு அதிரடி. கடைசியாக ஒருமுறை என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட் அணிந்து IPL போட்டியில் விளையாட சென்னை வந்தார் தோனி. கதை இன்னும் முடியல பாரு என்ற விடாமுயற்சி பாடல் வீடியோவை வெளியிட்டு தோனியை வரவேற்ற CSK. உலக அளவில் அனைவரும் பாராட்டும் மருத்துவ கட்டமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம். 2642 மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கிய விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாமல் எந்த அரசியல் நகர்வும் இருக்காது. கம்பைநல்லூரில் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் திருமாவளவன் பேச்சு. தாவேக ஆண்டு விழா நடந்த மாமல்லபுரம் சொகுசு ரெசார்ட்டில் நாற்காலிகள் பற்றாக்குறை. அறுசுவை உணவை நின்று கொண்டே சாப்பிட்ட தொண்டர்கள். கும்பகோணம் அருகே வன்னியர் சங்க மாநாடு நடந்தபோது பாமக தொண்டர்களால் விசிக கொடிக்கம்பம் சேதப்படுத்தப்பட்டதற்கு அன்புமணி ராமதாஸ் வருத்தம். வருங்காலங்களில் எந்த கட்சிக்கு எதிராகவும் தொண்டர்கள் ஈடுபடக்கூடாது எனவும் அறிவுரை. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 27 மீனவர்கள் சென்னை வந்தடைந்தனர். 2 வாகனங்கள் மூலமாக ராமேஸ்வரத்திற்கு அழைத்து செல்ல மீன்வளத்துறை ஏற்பாடு. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி R பாலகிருஷ்ணன் நியமனம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னை அண்ணா நகரில் ரவுடி ராபர்ட் வெட்டி கொலை. கண்ணிமைக்கும் நேரத்தில் 6 பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல். ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிவராத்திரியையொட்டி கொதிக்கும் நெய்யில் கையை விட்டு அப்பம் சுட்ட மூதாட்டி. சுற்றி நின்று ஆச்சரியத்துடன் பார்த்த பக்தர்கள். உதகையில் குடியிருப்பு பகுதிக்குள் கூட்டமாக நுழைந்த காட்டெருமைகள். காலையில் பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் அச்சம். சிதம்பரத்தில் சிறப்பாக நடைபெற்ற நாட்டியாஞ்சலி விழா. பல்வேறு ஊர்களிலிருந்து வந்து தங்கள் திறமைகளை வெளிக்காட்டிய நாட்டிய கலைஞர்கள். திருத்தணியில் அரசு நலத்திட்ட பயனாளிகளை பல மணி நேரம் காக்க வைத்த மக்கள் தொடர்பு அதிகாரிகள். ஆபத்தான முறையில் டிராக்டரில் அழைத்து சென்றதாகவும் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே எருதுவிடும் விழாவில் காளை முட்டியதில் காவலர் படுகாயம். போட்டியை பாதியில் நிறுத்த கூறியதால் தள்ளுமுள்ளு. அப்துல் கலாம் நினைவிடத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். தனக்கு சிறந்த வழிகாட்டியாக அப்துல் கலாம் இருந்தார் என்றும் பேட்டி. தருமபுரி மாவட்டம் வாணியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு.
10,000 ஏக்கர் பரப்பளவு நிலம் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மகா சிவராத்திரி நாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இசையமைப்பாளர் அனிருத் சாமி தரிசனம். காளஹஸ்தி கோவிலில் நடிகர் பிரபுதேவா வழிபாடு. தூத்துக்குடியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய இளைஞர்கள். காஞ்சிபுரம் அருகே இளம்பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்த வழக்கில் 3 பேர் கைது. 2 பேருக்கு மாவுக்கட்டு போட்ட காவல்துறை. குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள ஜவுளி கடையில் பயங்கர தீ விபத்து. $500 கோடி ரூபாய்க்கு மேலான பொருட்கள் சேதம் என முதற்கட்ட தகவல். சிவராத்திரியையொட்டி பிரயாக்ராஜில் ஆரத்தி எடுத்து வழிபாடு. டெல்லி பீகாரில் சிவ ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் அதிகரித்த பனிப்பொழிவு. பனி சார்ந்த விளையாட்டுப் போட்டிகள் அதிகரித்துள்ளதால் உள்ளூர் மக்களின் வருவாய் அதிகரிப்பு. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பனி படர்ந்த குளத்தில் தவறி விழுந்த குதிரை. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கயிறு கட்டி குதிரை மீட்பு. ஹவாய் தீவில் வெடித்து கிளம்பிய எரிமலை. 200 மீட்டர் உயரம் வரை சீறி பாய்ந்து அனலை கக்கிய நெருப்பு குழம்பு. மீனுக்கு தண்ணி காட்டிய குடிமகன்கள். வைரலாகும் வீடியோ. ஜெர்மனியில் பார்வையாளர்களை கவர்ந்த கேளிக்கை பொம்மைகள் திருவிழா. சுதந்திர தேவி, நீதி தேவதையின் சிலைகளை ட்ரம்ப் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போன்ற பொம்மைகள் கவனம் ஈர்த்தன. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து அணியை வெளியேற்றியது ஆப்கானிஸ்தான். பரபரப்பான போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. இந்திய அணியுடன் பயிற்சியில் இணைந்த ரிஷப் பந்த் மற்றும் பந்துவீச்சு பயிற்சியாளர் மோனே மார்க்கெல். சாம்பியன்ஸ் கோப்பை கடைசி லீக் போட்டியின் ஆடும் 11இல் மாற்றம் வருமா என எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைவு. சவரன் 64,080 ரூபாயாக சரிந்தது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கேற்காது என சீமான் அறிவிப்பு. கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சியும் புறக்கணிக்கிறது. சாதிய வன்கொடுமையை கண்டித்து மதுரையில் வரும் 28ஆம் தேதி பிசிக சார்பில் புல்லட் பேரணி நடத்தலாம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தமிழ்நாடு அரசு வகுத்த விதிகளுக்கு எதிரான வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்கவும் உத்தரவு. கோவை சரவணம்பட்டி பகுதியில் மாணவர்கள் தங்கும் தனியார் விடுதிகள் அறைகளில் காவல்துறை சோதனை. போதைப் பொருட்கள் பயன்பாடு உள்ளதா, மாணவர்கள் அல்லாத வெளிநபர்கள் தங்கியுள்ளார்களா என ஆய்வு. ராசிபுரம் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நேரில் விசாரணை.
சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் திடீர் ஆர்ப்பாட்டம். செயல்முறை மருத்துவ படிப்புக்கு உரிய அங்கீகாரம் பெறாததால் எதிர்காலம் கேள்விக்குறி என வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. தேனி மாவட்டம் போடி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் காட்டுத்தீ. பல்வேறு குழுக்களாக பிரிந்து தீயை கட்டுக்குள் கொண்டுவர வனத்துறை முயற்சி. சென்னையில் விமான நிலையத்தில் 3.5 கிலோ தங்கப்பசை பறிமுதல். உள்ளாடைகளில் மறைத்து எடுத்து வந்த 3 பேர் கைது. மேலும் 3 விசாரணை. சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் திவ்யா ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே இளைஞரை வெட்டிய வழக்கில் 5 பேர் கைது. தலைமறைவாக இருந்தவர்கள் 15 நாட்களுக்கு பிறகு காவலர்களிடம் சிக்கினர். ஈரோட்டில் வீடு புகுந்து ஏசி மெக்கானிக் குத்திக் கொலை. முன்பகை காரணமா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அதிமுக பொதுக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் தகராறு செய்த முதியவர். விலக்கிவிட வந்த காவலரின் சட்டையை பிடித்து இழுத்ததால் பரபரப்பு. திண்டுக்கல் அருகே சிறுமலையில் நள்ளிரவில் பயங்கர காட்டுத்தீ. வெள்ளிமலை சிவன் கோயிலில் இருந்து அலறியடித்துக் கொண்டு இறங்கிய பக்தர்கள். சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு குழந்தைகள் நல மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க வரவில்லை என புகார். சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளுடன் பெற்றோர் சாலை மறியல். நாகை இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து. மோசமான வானிலை காரணமாக 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. கோவை ஒண்டிப்புதூரில் 20 ஏக்கரில் தமிழ்நாடு அரசு அமைக்க உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம். தடையில்லா சான்றினை வழங்கிய இந்திய விமான நிலைய ஆணையக்குழு.